வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே டேஸ்டியான சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சில்லி சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இந்த சில்லி சிக்கன் ரெசிபி பார்க்கலாங்களா? 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேங்க. தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கிங்க. போன்லெஸ் இருக்குங்க, எலும்போடு இருக்குது. சில்லி சிக்கனுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாங்க. 1/2 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. மசாலாலாம் நல்லா கோட் ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி விட தேவையில்லைங்க. தயிர், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்த்திருக்கேங்க. அதனால் நமக்கு தண்ணி தேவைப்படாது. அதில் வர தண்ணியே போதும். மசாலா இந்த அளவுக்கு கோட்டாகிற அளவுக்கு தடவிக்கலாங்க. உங்களுக்கு சில்லி சிக்கன் நல்லா கலராக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கிங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிங்க. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சில்லி சிக்கன் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். சிக்கனை சேர்த்திட்டு உடனே கிளறி விட வேண்டாங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். அருமையான சில்லி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு காரசாரமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.